கோவிலுக்கு ஆடு, கோழி உள்ளிட்டவைகளை எடுத்துச் செல்லக்கூடாது என தொடங்கிய பிரச்சினை பூதாகரமாக மாறிக்கொண்டிருக்கும் இந்நிலையில் இது திருப்பரங்குன்றமா, சிக்கந்தர் மலையா என வரலாற்று ஆர்வலர்கள் ஆவணங்களோடு விளக்குவது என்ன என்பதை பார்க்கலாம். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் ஊராட்சி ஒன்றியம் பகுதியில் அமைந்துள்ளது திருப்பரங்குன்றம் மலை. இது சுமார் 170 ஏக்கர் பரப்பளவும் 3 கிலோமீட்டர் சுற்றளவும் 150 அடி உயரமும் கொண்ட அனற்பாறைகளினாலான குன்றாகும். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளுள் முதற்படை வீடாக விளங்குவது திருப்பரங்குன்றம். மலையின் வடக்கு சரிவு அடிவாரத்தில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி சத்தியகிரீஸ்வரர் திருக்கோவில் உள்ளது. திருப்பரங்குன்றை சத்தியகிரி என்றும் பரங்குன்றநாதரை சத்தியகிரீஸ்வரர் என்றும் புராணங்களின்படி பெயரிட்டு வழிபாடுகள் நடக்கிறது. சுப்பிரமணிய சுவாமி கோவிலிலிருந்து 500 அடி தள்ளி மேற்கு புறமாக மலையின் அடிவாரத்தில் பழனியாண்டவர் கோவில் உள்ளது. பழனியாண்டவர் கோயில் பின்புறமுள்ள பாறையில் மகாவீர் சிற்பங்களும் சுனையும் உள்ளது. திருப்பரங்குன்றம் மலையின் மேற்கு பகுதியில் மலையின் மேலே தமிழ் கல்வெட்டுகளும் சமணர் கற்படுகைகளும் காணப்படுகின்றன. மலையின் தெற்கு பகுதியில் 300 அடி உயரத்தில் காசி விஸ்வநாதர் கோவிலும், கோயிலுக்கு முன்புள்ள பாறையில் பார்ஸ்வநாதர் சிற்பங்களும் சுனையும் அமைந்துள்ளது. மலையின் தெற்கு பகுதி அடிவாரத்தில் உமையாண்டாள் குடைவரை கோவில் அமைந்துள்ளது. சுப்பிரமணியர் கோயிலிலிருந்து கிழக்கே ஆறுமுக நயினார் கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலின் எதிரே சரவண பொய்கை என்னும் தடாகம் உள்ளது. மலையின் தெற்கு பகுதியின் மரத்தடியில் கன்னிமார் கோயில் ஒன்றும் உள்ளது. திருப்பரங்குன்றம் மலையின் உச்சியில் சிக்கந்தர் தர்காவும் அதிலிருந்து 50 அடி கீழே நெல்லித்தோப்பும் உள்ளது. இவை போக பல்வேறு நாட்டார் தெய்வங்களின் கோவில்கள் மலையின் அடிவாரத்தில் உள்ளன. இவ்வாறாக ஒவ்வொரு வழிபாட்டு தலமும் தனித்தனியே யாருக்கும் எவ்வித இடையூறும் இல்லாமல் திருப்பரங்குன்றம் மலையில் அமைந்துள்ளது. இந்நிலையில் திருப்பரங்குன்றம் மலையில் இன்று நிலவும் பிரச்சனைதான் என்ன? சிக்கந்தர் தர்கா அமைந்துள்ள இடத்தில்தான் கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் என்றும், திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலையாக இஸ்லாமியர்கள் மாற்றுகிறார்கள் என்றும், திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் தர்காவில் அசைவ உணவு கூடாது என்றும் சர்ச்சைகள் கிளம்பி இருக்கின்றன. அப்படியானால் திருப்பரங்குன்றமா, சிக்கந்தர் மலையா என பல்வேறு தரப்பினர் கேள்விகளை எழுப்பியுள்ளனர். பரங்குன்றம், தன்பரங்குன்றம் என்று அகநானூறு, பரிபாடல், மதுரை காஞ்சி உள்ளிட்ட தமிழின் தொன்மையான சங்க நூல்கள் திருப்பரங்குன்றத்தை குறிப்பிடுகின்றன. பரங்குன்றம், திருப்பரங்குன்றம் என்று தேவாரம், திருக்கோவை, பெரிய புராணம், கல்லாடம், திருப்புகழ் உள்ளிட்ட பக்தி இலக்கிய நூல்களும் பிற்கால இலக்கியங்களும் திருப்பரங்குன்றத்தை குறிப்பிடுகின்றன. திருப்பரங்கிரி, சத்தியகிரி, கந்தமலை, கந்தமாதனம், பரமசுனம், சுமந்தவனம், பராசலதலம், குமாரபுரி, விட்டனுதுருவம் என பல பெயர்களை திருப்பரங்குன்றத்திற்கு புராணங்கள் வழங்குகின்றன. சமணர் கற்படிகைகள் அமைந்துள்ள மலைகளை பஞ்சபாண்டவர் மலை என அழைக்கும் வழக்கமும் உள்ளது. இதன் நீட்சியாக மேற்கு பகுதியில் உள்ள சமணர் படுகை அமைந்துள்ள பகுதியை பஞ்சபாண்டவர் மலை என அழைக்கின்றனர். சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா அவர்கள் அடக்கமாயிருக்கும் மலை என்பதால் சிக்கந்தர் மலை என்று இஸ்லாமிய மக்கள் அழைக்கின்றனர். இவ்வாறாக பல பெயர்கள் இம்மலைக்கு வழங்கப்பட்டாலும் இன்று திருப்பரங்குன்றம் என்றே அழைக்கப்படுகிறது. இதுகுறித்து வரலாற்று ஆர்வலர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதை நம் புதிய தலைமுறை செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேஷ் வரலாற்று ஆர்வலர்களிடம் கேட்ட கருத்துக்களை பார்க்கலாம். திருப்பரங்குன்றம் இந்த மலையானது எல்லா சமயங்களுக்கும் எல்லா மதங்களுக்குமான ஒரு மலை. அந்த பகுதியில் நம்ம முருகன் கோயில் இருக்கிறத பார்க்குறோம், குடைவரை கோயிலில் சிவன் கோயில் இருக்கிறத பார்க்குறோம், மேலே சமணர்களுடைய சிற்பம் இருக்கிறத பார்க்குறோம், ஏன் குடைவரை கோயிலே திருமாலுக்கான சன்னதி இருக்கிறத பார்க்குறோம். அது போக தாய் தெய்வங்களான கொற்றவை, தவ்வை உள்ளிட்ட தெய்வங்களுக்கான வழிபாட்டு தலமாகவும் அதை பார்க்குறோம். அப்போ சங்க இலக்கியம் சொல்லக்கூடிய பழமையான முருக வழிபாடும் திருப்பரங்குன்றம் மலையில் நடந்திருக்குது. அது பிற்பான சைவ மதம், வைணவ மதம், சமணம், நாட்டார் மரபுகள், இப்படி எல்லா மதங்களும் உள்ளடக்கிய அந்த மலையில சிக்கந்தரும் அடக்கமாயிருக்கிறாரு. இஸ்லாமியருக்கான மதமாகவும் இடமாவும் அந்த திருப்பரங்குன்றம் மலை இருக்குது. இப்போ வரலாற்று ரீதியா இது சமய நல்லிணக்கத்திற்கான, மத நல்லிணத்திற்கான இடமாக திருப்பரங்குன்றம் விளங்கி இருக்கிறது. இங்கேன்னு இல்லை, மதுரையில் நீங்க எந்த மலைகள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் எல்லா மலைகள்லையுமே சமயம், சைவம், வைணவம் எல்லா மதங்களும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு இடமா தான் மதுரையும் இருக்கிறது, தமிழ்நாடும் இருக்கிறது. இது இன்னைக்கு சிக்கந்தர் மலையா திருப்பரங்குன்றமா என்று கேள்வி கேட்பவங்களுக்கு நம்ம திருப்பி கேட்க வேண்டியது என்னன்னா, இது எப்படி கந்தன் மலையாச்சு? இப்போ இது கந்தன் மலைனா சிக்கந்தர் மலையா இருப்பதற்கும் இதுக்கு இடம் இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல இருக்கக்கூடிய சிவனுக்கு இன்னைக்கு பரங்கிரிநாதர் அப்படிங்கிறவர் தான் நம்ம கல்வெட்டுகள் இருக்கக்கூடிய செய்தியா இருக்குது. ஆனா இன்னைக்கு அது சத்தியகிரிநாதரா மாறி இருக்காரு. அந்த மலை சத்தியகிரியாக
சித்தரிக்கப்பட்டு இன்னைக்கு சத்தியகிரி ஈஸ்வரரா மாறி இருக்கிறார். அப்போ அந்த மலையை சத்தியகிரின்னு சொல்வதற்கு ஒரு இடம் இருக்கிறது என்றால், கந்தன் மலைன்னு சொல்வதற்கு ஒரு இடம் இருக்கின்றால், சிக்கந்தர் மலை என்று சொல்வதற்கும் இடம் இருக்குது. சிக்கந்தர் மலை இன்னைக்கு சொல்லல, அது கிட்டத்தட்ட அது ஒரு பல நூற்றாண்டுகளா சிக்கந்தர் மலைன்னு இருக்குது. இது போகர் 7000 அப்படிங்கிற பாடல்ல, போகர் 18 சித்தர்கள்ல ஒருத்தர் போகர், அவர் எழுதிய போகர் 7000 பாடல சப்தகாண்டத்திலேயே சிக்கந்தர் மலை அப்படிங்கிற மலையை பற்றி ஒரு குறிப்பிட்ட சிக்கந்தர் மலைக்கு நான் வந்தேன், சிக்கந்தர் ரிஷியினுடைய சமாதியை நான் கண்டேன்னு போகர் பதிவு செய்திருக்கிறாரு. அப்போ அந்த போகரனுடைய பாடல்கள் இருக்குது. அது போக அரசனுடைய கெசட்ல வந்து இது சிக்கந்தர் மலைன்னு குறிப்பு இருக்குது. இனாம் ரெஜிஸ்டர்ல சிக்கந்தர் மலைன்னு குறிப்பு இருக்குது. இன்னும் சொல்ல போனா 1982ல நாட்டுப்புற பாடல்களை தொகுத்த திரு வேர்கோட்டம்ங்கிற நூல்ல நாட்டுப்புற பாடல்ல மலையா மலையழகு, மலை சுற்றி தோப்பழகு, சிக்கந்தர் மலையழகு, திருப்பரங்குன்றத்து தெருவழகுன்னு நாட்டுப்புற பாடல் இருக்கு. நாட்டுப்புற பாடல்கள்ல சிக்கந்தர் மலைன்னு இருக்குது. ஆக இது ஏதோ இன்னைக்கு நேத்து சொல்லக்கூடிய விஷயமா இல்ல, கிட்டத்தட்ட அது ஒரு பல நூற்றாண்டுகளா இந்த மலை சிக்கந்தர் மலைன்னு இருக்குது. ஆக முருகனை வழிபடுவோருக்கு இது முருகன் மலை, கந்தன் என்று நினைப்பவருக்கு இது கந்தன் மலை, சத்தியகிரி ஈஸ்வரரை நினைப்பவருக்கு இது சத்தியகிரி மலையாகவும், அதே போல சிக்கந்தரை வேண்டுவோருக்கு அது சிக்கந்தர் மலையாகவும் இருக்கிறது. அதே அங்க கருப்பு கோயில் இருக்குது, கருப்பு மலை அடிவாரத்துல. அப்போ அது கருப்பு கோயிலாவும் கருப்பு கோயில் மலையாவும் அதை வந்து பார்க்கறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இந்த மலை உங்களுக்கு வழங்குது. அப்போ இது ஜனநாயகத்தன்மையான ஒரு மலையாக இந்த இடமாக மதுரையும் திருப்பரங்குன்றம் விளங்குது. அதில் வந்து இப்படி வந்து இது வந்து இந்த இப்படிதான் நீங்க கூப்பிடணும், இப்படிதான் அதை செய்யணும் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஜனநாயகத்தன்மை அல்ல. இது வந்து எல்லா மக்களுக்குமான எல்லா மதத்தினருக்குமான மலையாக தொன்று தொட்டு இருக்குது. அதன் ஒரு பகுதியாக தான் இந்த திருப்பரங்குன்றம் மலையும் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். மதுரையை சுற்றிலும் மலைகள் இருக்குது. யானைமலை, நாகமலை, பசுமலை, அப்படிதான் திருப்பரங்குன்றம் மலை. இந்த மலைகளில் பசுமலை, யானைமலையெல்லாம் திருவிளையாடற் புராணத்தோடு சம்பந்தப்பட்ட பெயர்கள். ஆனால் திருப்பரங்குன்றம் மட்டும் சங்ககால இலக்கியங்கள்லேருந்தே சொல்லப்பட்ட ஒரு மலையாக இருக்குது. இந்த மதுரை வரலாற்றில் மன்னர்கள் ஆட்சி, பாண்டிய மன்னர்களுடைய ஆட்சி, கூன் பாண்டியன் அவன் வந்து சமண மதத்தை தழுவுறான். அப்படி சமண மதத்தை தழுவுனப்போ சமணர்கள் இங்கே நிறைய பேர் வந்தாங்க. அவங்க தான் நாலடியார் இது மாதிரியான சில நூல்களை கொடுத்தாங்க. பிற்காலத்தில் அந்த கூன் பாண்டியன் சைவ சமயத்துக்கு மாறுறாரு. அப்படி சைவ சமயத்துக்கு மாறும்போது இந்த சமண முனிவர்கள், சமணர்கள் இவர்களெல்லாம் கழுவேற்றினதாக ஒரு வரலாறு சொல்லுது. அதன் அடிப்படையில் சமண சமயம் அழிந்து போய்விட்டது. அப்போ சமணர்கள் திருப்பரங்குன்றத்தில் வாழ்ந்தார்கள். அவங்களுடைய படுகைகள்லாம் இன்றைக்கும் இருக்குது. ஆக சமணர்களுடைய மலையாக ஒரு காலத்தில் இருந்துச்சுது. அதுக்கப்புறம் முதல்ல முருகனுடைய கோயில் தான், அதில் சந்தேகம் கிடையாது. சமணர்களும் அங்கே குடியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1311 மாலிகபூர் படையெடுத்து வரும்போது, அதுக்கப்புறம் முகமது பின் துக்ளக்குடைய ஆட்சியின் கீழே மதுரை வருது. அப்போ தான் அவர் இந்த மதுரையை தன்னுடைய மாநிலத்தில் ஒரு மாநிலமாக சேர்த்துக்கிறார். அது வந்து சிலருக்கு பிடிக்காதப்பந்தான் நாயக்கர் ஆட்சி தோன்றுது, விஜயநகர பேரரசு. விஜயநகர பேரரசனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டால், இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை அழிச்சிட்டு தங்களுடைய இந்து சமய மதத்தை, இந்து சமய ஆட்சியை உருவாக்கணும். அதுபடி அவங்க ஆட்சியை உருவாக்க வருகிற அந்த காலகட்டத்தில் தான் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கடைசி சுல்தான் சிக்கந்தர் அவருக்கு நாயக்கர் மன்னர்களுக்கும் சண்டை ஏற்படும் போது அவர் தப்பி போய் திருப்பரங்குன்றம் மலைக்கு ஏறி போகும்போது அங்கே கொலை செய்யப்படுகிறார். அப்போ கொலை செய்யப்படும் போது கொலை செய்யப்பட்டு அடக்கம் செய்யப்படுகிறார். எங்கே அடக்கம் செய்யப்படுகிறாரோ அது தர்கா, பள்ளிவாசல் வேற, தர்கா வேற. அப்போ இங்கே தர்கா ஆரம்பத்திலேயே வந்து விட்டது. எப்போ வந்துச்சுது? எப்போ சுல்தான் ஆட்சி முடிஞ்சுதோ அப்பமே இங்கே வந்து தர்கா ஆரம்பிச்சிருச்சு. அப்போ திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் தரையில், மேலே அவருடைய தர்கா, அதுக்கு பக்கத்தில் வடக்கு பக்கத்தில் சமணர்கள், இது போக கிறிஸ்தவர்களும் இங்கே வாழ்ந்திருக்கிறாங்க. ஆக 4 மதத்தவர்களும் ஒரு ஒற்றுமையாக சமய நல்லிணக்க மக்களாக வாழ்ந்தார்கள். இதில் யாருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. இப்போ இந்த மலை யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருகிற போது என்னை பொறுத்தவரையில் இது யாருக்குமே சொந்தம் என்று கொண்டாட முடியாது. ஏன்னு கேட்டால் இது மொத்த மக்களுக்கு மத நல்லிணக்க பூமி. இந்த கேரளாவில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வர்றவங்க எல்லாருமே இங்கே சிக்கந்தருடைய பாதுஷாவுடைய அந்த தர்காவுக்கு போயிட்டு வர்றாங்க. அதனால எல்லாருமே இங்கே ஒன்றுபட்டு வாழ்கின்ற பூமி. இங்கே எல்லா மதத்தவர்களும் ஆதி காலத்திலேருந்தே வாழ்ந்திருக்கிறாங்க. இன்னைக்கு 2 வழிபாட்டு தலங்கள் முக்கியத்துவம் பெற்று இருக்குது. அந்த 2 வழிபாட்டு தலங்களும்
முக்கியத்துவம் பெறுவதற்கு காரணம் அந்தந்த மன்னர்களுடைய ஆட்சியின் அடிப்படையில் தான். இப்போ நம்ம திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு உள்ளே போனீங்கன்னா அந்த ஆஸ்தான மண்டபத்தில் நாம் மங்கம்மா, ராணி மங்கம்மாளுடைய சிலையை பார்க்குறோம். அப்போ அவர்களுடைய, அதாவது நாயக்கர்களுடைய ஆட்சியும் இங்கே இருந்தப்போ அதுக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க. ஆகவே சைவம், வைணவம், பாதுஷாவுடைய இஸ்லாமியுடைய ஆட்சி, அடுத்தது சமணர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாரும் வாழ்ந்த பூமி தான், வாழ்கின்ற பூமி தான் திருப்பரங்குன்றம்.